மென்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொணமொணென்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ? இறைவனை தனக்குள்ளே உணர்ந்து அந்த இறைவன் அனைத்து பொருளிலும் இருப்பதைக் கண்டு இந்த உண்மையை மக்கள் அனைவரும் உணர வேண்டும் என்று விரும்பியவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர்தான் சிவவாக்கியர். அவர் பாடிய பாடல்தான் இது. ஒரு கல்லை நட்டு வைத்து அதற்கு பூ பொட்டெல்லாம் வைத்து மந்திரங்கள் சொல்லி அதை 3 முறை சுற்றி சுற்றி வந்தால் அந்த கல் உன்னிடம் பேசவா போகிறது? நாதன் உள்ளிருக்கையில் இறைவன் தனக்குள்ளே இருக்கின்றான் என்பதை நீ உணர்ந்தால் மட்டுமே கல்லும் கடவுளாக உனக்கு தெரியும். அப்போதுதான் அது உன்னிடம் பேசும். சட்டியில் சமைத்த உணவு எவ்வளவு சுவையானதாக இருந்தாலும் அதன் சுவையை அந்த சட்டி அறியாது. அதை போலத்தான் இறைவன் உனக்குள்ளே இருப்பதை உணராவிட்டால் அதன் சுவையை உன்னால் உணரவே முடியாது.